ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் டிரைவர் வேலை செய்கிறவங்க, காதிம் விசா வச்சுருக்கிறவங்க, புதுசாக குவைத் வரணும்னு நினைக்கிறவங்க, இந்த 3 பேருமே இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா குவைத்தில் 2 டிரைவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. புதிய பேன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. காதிம் விசாவுக்கு ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன தவறு பண்ணால் கூட ஜெயில், அப்புறம் டிபோர்ட், லைஃப் பேன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் குவைத் டிரைவர் அரெஸ்ட் கேஸ் பற்றி பார்க்கலாம். சமீபத்தில் குவைத்தில் ஒரே வீட்டில் வேலை பார்த்த 2 டிரைவர்ஸ் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஏன் கைது பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த 2 டிரைவர்ஸ் ட்ரக்ஸ் வச்சிருந்தாங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாங்க, ட்ரக்ஸ் செல் பண்ணாங்க, அதாவது ட்ரக்ஸ் வியாபாரம் பண்ணாங்க. அவங்க டிரைவரா வேலை பார்த்தது குவைத்தி ஃபேமிலி ஹவுஸ்ல. அவங்களுடைய கஃபீல் அப்புறம் மேடம்க்கு சந்தேகம் வந்திருக்கு. போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. போலீஸ் ரூம்ல ரெய்ட் பண்ணிருக்காங்க. ட்ரக்ஸ் அப்புறம் டூல்ஸ் எல்லாமே சீஸ் பண்ணிருக்காங்க. டைரக்டா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்க முக்கியமானது என்னன்னா, அரெஸ்ட் பண்ணது போலீஸ் கிடையாது, ஓன் கஃபீல் தான் போலீஸை கூப்பிட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஹவுஸ் டிரைவர், கம்பெனி டிரைவர், டெலிவரி டிரைவர், டாக்ஸி இல்லைன்னா பிரைவேட் டிரைவர் யாரா இருந்தாலும் சரி, குவைத்ல இப்ப ஸ்ட்ரிக்டா செக் பண்றாங்க. ட்ரக்ஸ், கஞ்சா, டொபாக்கோ, அப்புறம் போதை பொருட்கள், ட்ரக்ஸ் ரிலேட்டடா நீங்க என்ன வச்சிருந்தாலும் சரி, 0 டாலரன்ஸ். ஆக்சிடென்ட் எதுவும் நடந்தா, நீங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் பண்ணினா, அந்த ஆக்சிடென்ட்ல யாராச்சும் காயம் அடைஞ்சாலோ டெத் ஆனாலோ உங்களுடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். டெத் பெனாலிட்டி கூட பாசிபிலிட்டி இருக்கு. டிரைவ் பண்ற யாரும் உங்களுடைய கார்ல ட்ரக்ஸ் எதுவும் வச்சுக்காதீங்க. பாக்கெட்ல டொபாக்கோ அது மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. உங்களுடைய பேக்ல சஸ்பீசியஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே வச்சுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சுச்சுவேஷன்ல ஒரு டிரைவரை யாரும் சேவ் பண்ண முடியாது, கஃபீல் கூட சேவ் பண்ண முடியாது. அப்டேட் 2 பாத்தீங்கன்னா, எனர்ஜி ட்ரிங்கை பேன் பண்ணிருக்காங்க. குவைத் கவர்மெண்ட் எனர்ஜி ட்ரிங்க்ஸை பேன் பண்ணிருக்காங்க. இது கம்ப்ளீட் பேனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், இன்ஸ்டிடியூட்ஸ் இது மாதிரியான இடங்கள்ல பேன் பண்ணிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் இருக்க ஏரியாஸ்லயும் பேன் பண்ணிருக்காங்க. ஜாமியா, பகலா, நார்மல் ஷாப்ஸ்ல அலோடு. எதுக்காக பேன் பண்ணிருக்காங்கன்னா, கஃபைன் ஓவர் டோஸ்க்காகவும் யங்ஸ்டர்ஸோட ஹெல்த் இஷ்யூஸ்க்காகவும், யாரும் இதுக்கு அடிக்ஷன் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் பேன் பண்ணிருக்காங்க. இது பெரிய ப்ராப்ளம் கிடையாது, ஆனா சட்டம் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்டேட் 3 பாத்தீங்கன்னா, காதிம் விசா ஏஜ் லிமிட் பத்தி பார்க்கலாம். காதிம் விசா ஆர்டிகிள் 20 நியூ ரூல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அலோடு ஏஜ் பாத்தீங்கன்னா 21ல இருந்து 60 வயசு வரைக்கும். இந்த ஏஜ்ல இருக்கவங்க மட்டும்தான் காதிம் விசா அப்ளை பண்ண முடியும். 21 வயசுக்கு கீழே இருந்தாலும் சரி, 60 வயசுக்கு மேல இருந்தாலும் சரி, நாட் அலௌடு. ஏன் இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த் இஷ்யூஸ்க்காகவும், ஒர்க் கெப்பாசிட்டிக்காகவும், அப்புறம் இன்சூரன்ஸ் ரிஸ்க், ஓல்ட் ஏஜ் டிபெண்டன்சிக்காகவும் தான் இந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ரூல் கிளாரிட்டியா இருக்காது. இப்போ அபிஷியலா லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ், விசா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஏஜ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேபி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைன் அப்டேட் பத்தி பார்க்கலாம். ஃபேமிலியோட குவைத்ல இருக்கிறவங்க கண்டிப்பா கேட்கணும். குவைத்ல பேபி பார்ன் ஆனா 4 மாசத்துக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயமாக்கப்பட்டிருக்காங்க. லேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்கன்னா பெனாலிட்டி இருக்கு. 4 மாசத்துக்குள்ள நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு 4 மாதத்துக்கு பிறகு 2 கேடி ஃபைன் போடுவாங்க ஒரு நாளைக்கு. அதுவே ஒரு மந்த் கிராஸ் ஆச்சுன்னா 4 கேடி போடுவாங்க ஃபைன் ஒரு நாளைக்கு. இதெல்லாம் ஃபியூச்சர்ல சிவில் ஐடி, விசா, டிராவல் பெரிய ப்ராப்ளம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.